சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாசத்துல எந்தெந்த நாட்கள் எல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும், எந்தெந்த நாட்கள் எல்லாம் நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஜோதிடரை கேட்டாலும் சரி, சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, ராகு கேதுக்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, குரு பகவான் உங்களுக்கு முழுக்க ஃபேவரா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழுக்க யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, புதன் பகவான் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ராசி கட்டத்தில் இருக்கிற 12 கிரகங்களுமே மேஷராசிக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே எல்லா கிரகங்களும் மேஷராசிக்கு சாதகமா தான் இருக்குதா, சாதகமான பலன்களை தான் கொடுக்குதா, மேஷராசிக்காரங்க உண்மையிலேயே யோகமான வாழ்க்கையை தான் வாழுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா தற்சமயம் குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷராசியில அமர்ந்திருக்கார். இதனால உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பணம் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களோட விரய ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா விரய செலவுகளை தான் ஏற்படுத்துவார். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்க கைகள்ல பணம் தங்கவே தங்காது. ஏதாவது ஒரு வகையில விரய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவம் சம்பந்தமான விரய செலவுகளையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். தப்பி தவறி யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் சுப விரய செலவுகளை குரு பகவான் ஏற்படுத்துவார். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா விரையாதிபதி உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களால புதுசா சொத்து சுகங்கள் எதையும் வாங்கியிருக்க முடியாது. புதுசா வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் பெரிய போராட்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறமா தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு குடியிருக்கிற வீட்டையே விற்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமா ஜென்ம ராசியில இருக்கிற குரு ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களை ஏற்படுத்தி கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகளையும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி விட்டுருக்கும். அதே நேரம் குரு பகவான் விரையாதிபதியாவே இருந்தாலும் அவர் முழு சுப கிரகம் அப்படிங்கறதால உங்களுக்கு நிறைய மன தைரியத்தை இந்த காலகட்டத்தில் கொடுத்திருப்பார், நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்திருப்பார். நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து எதிர்பார்க்காத நேரங்கள்ல ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஒரு சிலர் வெளிநாட்டு வேலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அதே நேரம் ஏதாவது ஒரு வகையில விரைய செலவுகளையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். குறிப்பா கடந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க சம்பாதிச்ச பணத்துக்கு மேல 2 மடங்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு இருந்திருக்கும். பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்தோ அல்லது சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தோ சரியான ஆதரவு கிடைக்காத காலகட்டமாகவும் கடந்த ஒரு வருஷம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த மே மாதத்துல குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. மே மாதம் 1ஆம் தேதி உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவான் 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷராசிக்கு யோகாதிபதி விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 2வது வீட்டுக்கு பயிற்சி ஆகும் போது மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுப்பார், என்ன மாதிரியான யோகங்களை கொடுப்பார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் மேஷராசிக்காரங்களுக்கு சாதகமா இருக்குதா அல்லது பாதகமா இருக்குதா அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மே மாதத்தோட தொடக்கத்திலேயே குரு பகவான் 2வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானோட இந்த பயிற்சி உங்களுக்கு முழுக்க யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில யோகங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கறதும் கிடைக்கலாம். ஆனாலும் ஒரு சில தடுமாற்றங்களையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தலைகீழான மாற்றங்கள் எதையும் கொடுக்காது. சின்ன மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்கும், சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களால ஓரளவுக்கு வளர்ச்சியை அடைய முடியும். அப்படி இல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க கை நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. அதனால மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்புகளையும் உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க.
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க ராசிக்கு யோகாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 2வது வீடான ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு சில பெரும் புள்ளிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. சொந்த பந்தத்துக்குள்ள ஈகோ பாக்குறது, நண்பர்கள் உதவி செய்யறாங்க அப்படின்னா அதை ஏத்துக்க தயங்குறது, முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா சந்தேகப்பட்டு அந்த உதவிகளை மறுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் முழுமையா தவிர்த்துட்டு கிடைக்கக்கூடிய உதவிகளை கைப்பற்றிக்க முயற்சி பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசத்துக்கு அப்புறமா ஒரு சில அற்புதமான உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மூலமா உங்களோட தொழில நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் குரு பகவான் உங்க ராசிக்கு விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் 2வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க குடும்பத்துல சுபகாரியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும். உங்க குடும்பத்துல திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்க குடும்பத்துல பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பருவமடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். போதாக்குறைக்கு உங்க சொந்த பந்தங்களோட திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கிறதுக்கும், கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிறதுக்கும், திருப்பணிகள்ல கலந்துக்கிறதுக்கும், ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா பர்டிகுலரா இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியில உச்சம் பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். உங்க ராசிக்கு 5வது வீட்டு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியில உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய மனதைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும். உங்ககிட்ட இருந்த சோம்பேறித்தனங்கள் முழுமையா விலகி நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் உங்களோட முன் கோபம் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உச்சம் பெற்ற சூரியன் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் உங்களோட கோபத்தை நீங்க கண்டிப்பா கட்டுப்படுத்தியே ஆகணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி அல்லது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களை காயப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட முன் கோபத்தால உங்க வாழ்க்கை துணை கூட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த மே மாசத்தோட முதல் 15 நாட்களும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால மேஷராசி அன்பர்கள் மாதத்தோட முதல் 15 நாட்கள் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க, அடுத்தவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்பவுமே பேசிடாதீங்க. அடுத்ததா இந்த மே மாதம் முழுக்கவே உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். உங்க ராசியோட அதிபதி விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே தவிர்க்க முடியாத விரய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். போதாக்குறைக்கு ராகு பகவானும் செவ்வாய் பகவானோட இணைஞ்சு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால இந்த மே மாசத்துல மேஷராசி அன்பர்கள் 2 மடங்கு விரய செலவுகளை கண்டிப்பா சந்திப்பீங்க. அதே நேரம் குரு பகவான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியிலையும் சனி பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசிலையும் இருக்கிறதால பணவரவு இந்த மே மாசத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பானதாவே இருக்கும். எவ்வளவு விரைய செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்க கைகளில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமா இருக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாசத்துல கண்டிப்பா உடல் உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், மஞ்சள் காமாலை மாதிரியான வியாதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது. அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அடுத்ததா மேஷராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மே மாசத்துல நீங்க உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தி ஆகணும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்தி ஆகணும். உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் கிட்ட கண்டிப்பா விட்டு கொடுத்து போயாகணும். இதெல்லாம் விட முக்கியமா நீங்களும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த மே மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசியில பிறந்தவங்க எந்த அளவுக்கு நிதானமாவும் பொறுமையாவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மே மாசத்துல சிறப்பான பலன்களை அடைவீங்க. நன்றி, வணக்கம்.